அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் விரும்பும் நபர் உங்களுக்கு இடைவிடாமல் ஃபோன் கால் செய்வது, பேசிக்கிட்டே இருக்க எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த முறையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் அனைத்தும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நீங்கள் விரும்பும் நபர் உங்ககிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் திடீர்னு பேசுகிறத நிப்பாட்டிட்டாங்க. கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் விரும்பும் நபர் உங்களுக்கு உடனே கால் செய்வாங்க. அது மட்டும் இல்லைங்க, இடைவிடாமல் கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான கால் மேனிஃபெஸ்டிங் டெக்னிக்கை பற்றி தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி, காதலர்கள், பெற்றோர் பிள்ளைக்காக, சகோதரர் சகோதரிக்காக, நண்பர்களுக்காக அப்படின்னு எல்லோரும் இதை பயன்படுத்தலாம். காதலர்னு வரும்போதும் பிரேக்கப் லெவலில் இருக்கிறவங்களும் சரி, ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை பயன்படுத்தலாம். குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம், இந்த மெத்தடை நீங்கள் யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபருக்கு பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தினாலும் பலன் கிடைக்காது. பெண்கள் தீட்டு நேரத்தில் கூட பயன்படுத்தலாம். நான்வெஜ் சாப்பிட்டுட்டும் இதை பயன்படுத்தலாம். குளிச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. இதில் மந்திரமோ பூஜைகளோ கிடையாது என்பதால் எல்லா மதத்தினரும் இதை பயன்படுத்தலாம். எந்த கிழமையில் வேண்டுமானாலும் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். முதல்ல இந்த மெத்தட் யாருக்காக பயன்படுத்த போகிறோமோ அந்த நபர் யார் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஒரே நேரத்தில் 2-3 பேருக்கு இந்த மெத்தடை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது தவறு. ஒரு நேரத்தில் ஒரு நபருக்குத்தான் இதை பயன்படுத்த முடியும். அப்படி பயன்படுத்தினாதான் இந்த டெக்னிக் வேலை செய்யும். இந்த மெத்தடை நீங்கள் யாருக்காக பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இருக்கணும். இந்த மெத்தடை பயன்படுத்த தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெட் கலர் அல்லது ப்ளூ கலர் பென், வேறு எந்த கலர் பேனாவும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. மெத்தடை பயன்படுத்தும் போது நீங்கள் யாருக்காக யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க மேலே உங்களுக்கு நெகட்டிவ் தாட் இருக்கக்கூடாது. அவங்க மேலே உங்களுக்கு வெறுப்பு இருக்கவே கூடாது. அவங்க பற்றின நல்ல நிகழ்வுகள், பாசிட்டிவ் தாட் மட்டும்தாங்க இருக்கணும். அப்போ தான் இந்த மெத்தட் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த டெக்னிக்கை பயன்படுத்துறதுனால அவங்க உடனே கால் பண்ணுவாங்க அப்படிங்கிற மனநிலை இருக்கவே கூடாது. அப்படி எதிர்பார்ப்பு மனநிலை இருந்தால் இது பலன் கொடுப்பதில் மிகவும் தாமதமாகும். அதனால் இதை யூஸ் பண்ணி முடித்ததும் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. அதாவது உங்கள் கவனத்தை வேறு திசையில் காட்டுங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கும் ரிசல்ட் உடனே கிடைக்கும். நிறைய பேர் இந்த இடத்துல தாங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க. நீங்கள் சரியான முறையில் எந்த ஒரு மேனிஃபெஸ்டிங் யூஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் கொடுக்கும். இந்த மெத்தடை எந்த டேயில் வேண்டுமானாலும் பண்ணலாம். எந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இதை நீங்கள் செய்யணும். நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் பகலில் தூங்க போகிறதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் செய்யலாம். இதை பூஜை அறையில் இருந்தும் பண்ணலாம், கோயிலில் இருந்தும் பண்ணலாம். நீங்கள் தூங்க போகிற அந்த பெட்டில் இருந்து கூட இதை பண்ணலாம். எந்த இடத்துல இருந்து வேண்டுமானாலும் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் செய்யலாம். இதை செய்கிறதுக்கு முன்னாடி உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த மெத்தடு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்களை யாரும் தொந்தரவு பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. முதல்ல நீங்கள் தனிமையான இடத்துல அல்லது உங்கள் பெட்டில் கூட உட்காந்துக்கோங்க. நீங்கள் யாருக்காக செய்கிறீங்களோ அவங்க ஃபோட்டோ இருந்தால் அந்த ஃபோட்டோவை நல்லா உற்று பாருங்கள். அவங்கள ரசிக்கணும். ஃபோட்டோ இல்லைன்னா கூட பரவாயில்லை. நீங்கள் உங்கள் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்கள் ஒன்றா இருந்த அந்த குறிப்பிட்ட அந்த மகிழ்ச்சியான தருணங்களை ஒரு 5 நிமிடம் நினைத்து பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். அப்புறம் இப்போ அவங்க உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க. உங்கள் ஃபோன் டிஸ்பிளேயில் அவங்க நேம் வருது, நீங்கள் அதை அட்டன் பண்ணிட்டீங்க. எதிர்முனையில் அவங்க உட்காந்து பேசுகிறாங்க, நீங்கள் இங்கேருந்து சந்தோஷமாக பேசுகிறீங்க.
அப்படின்னு நினச்சிக்கிட்டே உங்கள் மனதில் ஒரு சந்தோஷம், அதே உணர்வுபூர்வமான மகிழ்ச்சியான மனநிலையுடன் உங்களது இடது உள்ளங்கையில், இப்போ நம்ம டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள், இதை மாதிரி இடது உள்ளங்கையில் கட்டை விரலுக்கு கீழே 1176 அப்படிங்கிற நம்பரை எழுதுங்க. இந்த நம்பரை எழுதிட்டு அதற்கு கீழே நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் பெயரை எழுதுங்க. அது நீங்கள் அதிகமாக என்ன பேர் சொல்லி கூப்பிடுவீங்களோ அதே நேமை கூட எழுதலாம். அதற்கு பிறகு கையில் எழுதியிருக்கிற அந்த பெயரை 7 தடவை அந்த நம்பரையும் பெயரையும் சொல்லணும். அப்படி சொல்லும்போது மிகவும் மென்மையாகவும் மகிழ்ச்சியுடனும் பொறுமையாகவும் சொல்லணும். இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த பெயர் மேலே ஒரு பெர்ஃப்யூம் அடிச்சிருங்க. அது நீங்கள் விரும்புகிற நபர் யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூம் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா கூட பரவாயில்லை, ஏதாவது ஒரு பெர்ஃப்யூமை அடிச்சிருங்க. இதே மாதிரி நீங்கள் 7 நாட்கள் செய்யணும். இடையில எந்த ஒரு பிரேக்கும் விடக்கூடாதுங்க. அப்படி பிரேக் விட்டுட்டிங்கன்னா முதல்ல இருந்து செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் இடையில எந்த ஒரு பிரேக்கும் விடக்கூடாது. நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே 2 அல்லது 3 நாட்களில் அவங்க கால் பண்ணிட்டாலும் நீங்கள் இந்த மெத்தடை 7 நாட்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். மிகவும் எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த மெத்தேடு. இதை பண்ணும்போது அவர்களை பற்றிய பாசிட்டிவ் தாட் மட்டும்தாங்க இருக்கணும். இதை நான் சொன்னது மாதிரி சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 மணி நேரத்தில் உடனடியான ரிசல்ட்டு கிடைக்கும். இது உண்மை. இதை முடித்ததும் உடனே தூங்கிடணும். வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. செல்லை எடுத்து நோண்டுறது, பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட பேசுகிறது, அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இருக்கக்கூடாது. உடனே படுத்து தூங்கிடணும். அவ்வளவுதாங்க இந்த பதிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களது அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.